நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் கடந்த 2021ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதாகவும் அதன் பதவிக்காலம் 2026ஆம் ஆண்டு வரை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பழனிசாமியும் அவரது ஆதரவாளர்களும் சட்டவிரோத பொதுக்குழுவை கூட்டி பல்வேறு சட்டவிரோத தீர்மானங்களை நிறைவேற்றி அதன் விளைவாக அவரே பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்காக பல்வேறு சிவில் வழக்குகள் தற்போது நிலுவையில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சிவில் வழக்குகளால் இரட்டை இலை சின்னம் பெறுவதை இழக்க நேரிடுமோ என அச்சப்படுவதாகவும், எனவே தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தங்கள் தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என கோரியுள்ளார். மேலும் 2024 தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு படிவம் ஏ மற்றும் பியில் கையெழுத்திடும் அதிகாரத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதிமுக இரட்டை இலை சின்னம், கொடி, பெயரை பயன்படுத்துவது தொடர்பாக புகழேந்தி அளிக்கும் கோரிக்கை மனுவை சட்டப்படி பரிசீலிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக இரட்டை இலை சின்னம் வழங்கியது, கட்சியின் கொடி, பெயரை பயன்படுத்துவது தொடர்பாக தான் அளித்த புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்திருந்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று உத்தரவு விவரத்தை டெல்லி உயர்நீதிமன்றம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. அதன்படி தேர்தல் ஆணையத்திடம் புதிதாக கோரிக்கைகளை அளிக்க புகழேந்திக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. புகழேந்தி அளிக்கும் கோரிக்கை மனுவை தேர்தல் ஆணையம் சட்டப்படி பரிசீலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட டெல்லி உயர்நீதிமன்றம் ரிட் மனுவை முடித்து வைத்தது. கச்சத்தீவை விட்டுக் கொடுத்து 50 ஆண்டுகள் மௌனமாக இருந்து கொண்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு குறித்து பேசும் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் இது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவு செய்தியில், திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது இலங்கை கடற்படையினரால் 80க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஊழல் செய்வதில் மும்முரமாக இருந்த திமுக தமிழக அரசு மௌனம் காத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். கச்சத்தீவை விட்டுக் கொடுத்து தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டு திமுக தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசுவதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.